அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு சட்டமன்ற வளாகத்துல. அதுல செங்கோட்டையன் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்தினுடைய பட்ஜெட் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணியிருக்காரு. சட்டசபைக்குள்ள நாம எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் அங்கே நடந்திருக்குது. அந்த சட்டமன்ற வளாகத்திலேயே எதிர்கட்சி தலைவருடைய அந்த அறையில தான் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல செங்கோட்டையன் புறக்கணிச்சிருக்கிறார். எல்லா எம்எல்ஏக்களும் அந்த போற அந்த நுழைவாயில செங்கோட்டையன் அவர் பயன்படுத்தலையாமா. செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சபாநாயகர் போறதுக்காக தண்ணி வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியில தான் போயிருக்கிறாரு. இப்படி நம்ம எல்லாரும் இருக்கிற வழியிலேயே நம்ம போனோம்னா எல்லாரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நம்ம கும்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காரு, சபாநாயகர் வர்ற அந்த வழியில உட்காந்துட்டாரு. இப்போ அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. எதற்காக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 1000 கோடி ரூபாய் மது ஆலையில ஊழல் நடந்திருக்கு, அதனால நாங்க வெளிநடப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டில வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இந்த வெளிநடப்புமே ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ணதா தான் நமக்கு தெரியுது. ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பட்ஜெட் 2025 இன்னைக்கு நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காரு. எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்குறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவரா அங்கே இருந்து அதையெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு அவர் வாட்டில வெளிநடப்பு பண்ணிட்டாரு. இப்ப அந்த வெளிநடப்பு பண்ணும் போதுமே செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாரும் கூடவும் பின்னாடி போகாம அவர் தனியா ஐயம்பா முந்தி வந்தார் இல்லையா, சபாநாயகர் வர வழியில அதே வழியில போய் கார் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாராமா. இப்ப எடப்பாடி பழனிசாமி உள்ள இருந்து வெளியில ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அந்த செய்தியாளர் சந்திப்புலையுமே இப்ப செங்கோட்டையன் அவர் அங்க இல்லை. எதனால இப்ப செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு 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 பெரிய ஒரு படிப்போர் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படங்களை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தலை. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்கல்ல, அன்னையிலிருந்து தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப காணொலி மூலம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி மாவட்டந்தோறும் நடத்தினாரு. அந்த ஆலோசனை கூட்டத்துல கூட கடைசியா ஈரோடு மாவட்டத்துக்கு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இது செங்கோட்டையன் ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. எல்லாரோடையும் கருத்துக்களை கேட்குறாங்க, அவருடைய கருத்துக்களை சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை சொல்றாரு. ஆனா ஈரோடு மாவட்டம் வந்த உடனே செங்கோட்டையன் அவரை வேண்டும்னே புறக்கணிச்சுட்டு போறாரு. அப்படி புறக்கணிச்சுட்டு போறவரை நம்ம எப்படி அவர் முகம் கொடுத்து நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லிதான் செங்கோட்டையன் என்ன பண்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த கூட்டம் நடத்தினாலுமே செங்கோட்டையன் தவிர்த்துக்கிட்டே வர்றாரு. 1972 எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் அதிமுகவுடைய தொண்டரா இருக்கிறாரு. கழகத்தினுடைய மூத்த முன்னோடி. அம்மா அவருடைய காலத்திலும் சரி, இப்ப எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் சரி, தொடர்ந்து மாவட்ட செயலாளர், அமைச்சர், தலைமை கழக செயலாளர் எல்லா பதவியிலுமே வகித்து வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த முன்னோடியை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்காரு. எம்ஜிஆர் காலத்துல மாவட்ட செயலாளர் இருக்கும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண ஒரு தொண்டர் தான். இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்துட்டாருங்கிறதுக்காக நம்மளுடைய தன்மானத்தை எந்த அளவுக்கு இழக்க தேவையில்லை அப்படிங்கிறதுதான் செங்கோட்டையன் ஒரே குறியா இருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு போய் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி எந்த நிகழ்ச்சிகள் நடத்தினாலும், எந்த ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தினாலும் அதை புறக்கணிச்சுக்கிட்டே வர்றாரு. இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு பாதித்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஈரோட்ல ஒரு பூத் கமிட்டி சம்பந்தமா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க இல்லையா, அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர் தான் அந்த செங்கோட்டையன் அவர்களுடைய கூட்டத்துல உள்ள புகுந்து எங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையான்னு கேட்டு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை உண்டு பண்ணி மீடியாக்கள் அளவுல பேசும் பொருளா மாறுச்சு. அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சுதான் என்ன பண்றாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு. இப்போ சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் இவருடைய சந்திப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து இணைப்புக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமா இந்த 1-2 மாதங்கள்ல அதிமுக ஒருங்கிணைந்துரும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்புல செங்கோட்டையனும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செங்கோட்டையன், ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக, எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தாருன்னா அதிமுகவில் அவர் இருப்பாரு. அப்படி வராத பட்சத்தில் அதிமுக அவரை விட்டுட்டு ஒரு அதிமுகவில் இணைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட
மும்முரமா தீவிரமா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்றைய செயல்பாடு, சட்டமன்றத்தை புறக்கணிச்சு வெளிநடப்பு செஞ்சார் இல்லையா, அது மக்கள் ரசிக்கும்படியா இல்லை. நன்றி, வணக்கம்.